Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ் கொடுக்கிறதுக்காக நான் உங்க பிரியா வந்தாச்சு. சோ இன்னைக்கு என்ன ஹாட்டான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரேடியோ சிட்டி நடத்தின சூப்பர் சிங்கர் ஈவென்ட் தான். எவ்ரி இயர் இந்த ஈவென்ட் நடக்கும். அந்த வகையில் இந்த வருஷமும் இந்த ஈவென்ட் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி ஃபோரம் மால்ல நடந்தது. அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடினாங்க. அண்ட் அந்த ஈவென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் என்று சொன்ன இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் என்று சொன்ன இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் என்று சொன்ன இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகாத இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ மழை போல நீதா கடல் போல நான் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் ஏன் அவசரம் என்ன அவசரம் என்று சொன்னேன் வந்து போய் அங்கால போல வந்து கையில மாட்டிக்கல வரையல போல உன் கண்ணு கேட்ட அழகவன காத்திருடா கொஞ்சம் பாருக தந்தான புத்திக்குமா மொபைலா நான் புந்தன் போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டா சொல் சொல் மொபைலா நான் புந்தன் போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டா சொல் சொல் நெஞ்சுக்குள்ள கேக்குதே என் காதல் ரிங் டோனாய் காதுக்குள்ள பேசுதே என்றென்றும் வாய்ஸ் மெயிலாய் என் குட்டி இதயம் துடிக்க என் பிஞ்சு விரலும் வேடிக்க உன் நம்பருக்கு போன் பண்ணவே phone panna subscriber cannot be reached at this moment nenjukula amma mudinjirukka inga pesiyege polappu vidinjirukku vella paarva visi vetti munadi inga kallada manase kanni patta kanadi vella mannaro valaradu gediyaro adu poliyalla நீர் போன பின்பும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சு குழையில் வந்து வேந்து
தாரசுதன் இவருக்கு எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு ரேடியோ சிட்டி சூப்பர் சிங்கர் 7ஓட லான்ச்க்கு நீங்க எங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். அண்ட் ரேடியோ சிட்டி கூட நீங்க மெனி இயர்ஸ்க்கு அசோசியேஷன் நம்ம இருக்கிறோம். அண்ட் ஸோ வருஷமா ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பா ரேடியோ சிட்டி வந்து இப்போ பரத் சொன்ன மாதிரி ஊதா கலர் ரிப்பன் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னிலேருந்து ஆரம்பிச்சது இந்த ரிலேஷன்ஷிப், இன்னி வரைக்கும் பிரேக் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கெஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்ட் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து நல்லபடியாக சேனலைஸ் பண்ணி ஒரு நல்ல பிளேபேக் சிங்கர் ஆக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னை வட சென்னை எங்க கருப்பர்த்தமை மண்ண யாரோ இசைப்பாரோ எங்க வேற இசைப்பாரோ எங்க ஊரு மெட்ராஸ் இதுக்கு நாங்க தானே அட்ரஸ், எங்க ஊரு மெட்ராஸ் இதுக்கு நாங்க தானே அட்ரஸ். பாருங்களா, எங்க ஊர் மெட்ராஸ் சொல்றேன், இதுக்கு நாங்க தானே அட்ரஸ் சொல்றீங்க. கமான், எங்க ஊரு மெட்ராஸ், எங்க ஊரு மெட்ராஸ், சென்னை பட சென்னை, சென்னை பட சென்னை எங்க கருப்பர்த்தமிழ் மண்ண, கருப்பர்த்தமிழ் மண்ண யாரோ இசைப்பாரோ, யாரோ இசைப்பாரோ எங்க வேற இசைப்பாரோ, வேற இசைப்பாரோ. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆக்டர் விஷால் பொதுவாகவே அவருடைய பர்த்டே செலிப்ரேஷனை அவரோட ஃபேன்ஸோட சேர்ந்து வெவ்வேறு இடத்துல பார்த்து கொண்டாடுவார். ஆனால் இந்த வருஷம் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கணும்னு முடிவு பண்ணார். அண்ட் பொதுவாக ஆக்டர்ஸ் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொடுத்து கொண்டாடுவாங்க. ஆனால் ஆக்டர் விஷால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்காம அந்த பணத்தை வச்சு நிறைய இலங்கை அகதிகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களோட சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடினார். அண்ட் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாம். ஆஃபர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னே புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் பார்த்துருக்காங்க. டுடே நிறைய பேருக்கு தெரிய வரும். எனக்கு எப்படி வந்து நான் முதல்ல தாமிரபரணி படம் வந்து ராமேஸ்வரம் முகாமில் வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கேட்கும்போது அப்போ தான் தெரிய வந்தது அத்தனை முகாம்கள் இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு ஆஃபர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தெரிஞ்சதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2013 த்ரூ ஃப்ரெண்ட் என்னோட அண்ணி ஸ்ரேயா தான் சொன்னாங்க, தேர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் டு பூங்கோதை. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ரீஹாபிலிட்டேஷன், தே டூயிங் ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சந்திரஹாசன் சாரும் பூங்கோதை என்னை இன்வைட் பண்ணாங்க. ஐ திங்க் 2013 நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது. நான் படித்தது டான் பாஸ்கோ, எங்கிட்ட தான் ஸ்கூல் லாயரா காலேஜில். பட் எனக்கே வந்து அந்த அவேர்னஸ் தெரியல. தன்னம்பிக்கைக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எங்கிட்ட இருக்காங்க நிறைய பேர். நான் ஒவ்வொரு முறை நான் ஆஃபருக்கு போகும்போது ஐ டேக் பேக் இன்ஸ்பிரேஷன். அது இன்ஸ்பிரேஷன்ன்றது ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் மை கெரியர் பட் பர்சனல் லைஃப் கூட நிறைய விஷயங்கள். நான் ஏன் இங்கிட்ட நிற்கிறேன்னா, நிறைய பேருக்கு யோசிப்பாங்க எதுக்கு இவன் திடீர்னு வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு இந்த ஷூ சாக்ஸு கொடுக்குறது எதுக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். இது நான் அரசியலுக்கு போகிறதுக்காக மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், இந்த அரசியலுக்கு நோக்கி போகிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் அல்ல. நான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் when it comes to social service.
இங்கிட்டு போனால் இது நல்லது பண்ணலாம், இல்லை லெஃப்டில் போனால் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நானாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எப்போவுமே ஒரு அட்ரஸ் கேட்கணுன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி அ டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஃபார் சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். மேற்கொண்டு யாராவது நாளைக்கு டிவியோ இல்லை இந்த விஷயம் கேள்விப்படும் போது they can always come forward to fund these kids, these lovely kids. ஷூன்றது வந்து இப்போதான், அதாவது அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, என்னை நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க, எல்லா விஷயமும் எனக்கு இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல் த லக்ஸுரிஸ். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஷூன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு ஷூ கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த பேசிக் திங் ஃபார் எஜுகேஷன் பண்ணுறது ஒரு பக்கம், பட் அவங்கள வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அந்த வகையில் ஷூஸ் அண்ட் சாக்ஸ் இஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். நல்ல ஒரு எதிர்காலம் நோக்கி தான் அகதிகள் அத்தனை பேரும் இத்தனை வருஷம் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட் லுக்ஸ் பிரைட் ரைட் நோ. அதுதான் சார் சந்திரஹாசன் சார் சொன்னது. அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரும், நானும் இல்லை இந்த சமுதாயமே சந்தோஷப்படும். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tata FM, உங்கள் பிரியமுள்ள பிரியா.